ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம டெட்டுக்கு, சைக்காலஜிக்கு, மேக்ஸுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு மேக்ஸ்ல 8th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட சைக்காலஜிக்கும் மேக்ஸுக்கும் புக் அவைலபிளா இருக்கு. சயின்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் எங்களுக்கு மேக்ஸுக்கு புக் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால மேக்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷனுக்கு தெளிவான விளக்கத்தோட நம்ம புக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கோட பிரைஸ் ரொம்ப லோவா தான் கொடுக்குறோம். வெறும் 200 ரூபாய் தான். மேக்ஸ் புக்கோட ரேட்டு வெறும் 200 கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே டீச்சர்ஸ், மேக்ஸ் மட்டும் கிடையாது, நம்மகிட்ட சைக்காலஜி புக்கும் அவைலபிளா இருக்கு. ஏற்கனவே நிறைய பேர் சைக்காலஜி புக் வாங்கிட்டீங்க. ஸோ நீங்க வாங்கல அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு புக்கையும் சேர்த்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 2.1. சார் என்ன சார் டைரக்டா செகண்ட் சாப்டர் வந்துட்டீங்க அப்படின்னு புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அதோட வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். புதுசா இருக்கவங்க பாத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. நமக்கு அங்க சூஸ் தான். சரிங்களா? சரியான விடையில தான் கேட்பாங்க. பட் இங்க கோடிட்ட இடத்துல இருக்கு. படிக்கிற தெளிவா படிச்சுக்கணும். வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம். இது வட்டம். சரிங்களா? வட்டத்தின் பரிதி அப்படிங்கிறது இது. விட்டம் அப்படிங்கிறது மையத்தின் வழியாக வரையக்கூடிய நான். சோ இதுக்கு உள்ள விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பை. சரிங்களா? சோ முதல் क्वेश्चனுக்கு வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம் பை. அடுத்து ஒரு வட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு. இப்ப இது வட்டம்னு வச்சுக்கிருவோம். இது ஏதாவது 2 புள்ளி, இதை இணைக்கும் கோடு என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு பேரு நான். 3 சுழி இன்னு. ஓகே டீச்சர்ஸ், ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதோ 2 புள்ளி, இங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு நான். ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் எதுன்னு கேக்குறாங்க. வட்டத்தின் மிகப்பெரிய நான் என்னன்னா விட்டம். மையத்தின் வழியாக வரையக்கூடிய நான் தான் மிக பெருசு. சரிங்களா? அதுக்கு பேரு விட்டம். 24 சென்டிமீட்டர் விட்ட அளவுள்ள ஒரு வட்டத்தின் ஆரம். விட்டத்துல பாதி தான் ஆரம். அப்ப 24ல பாதி எவ்வளவு? 12. அப்ப இதுக்கு 12 சென்டிமீட்டர். வட்டப்பரிதியின் ஒரு பகுதியே இருக்கு இல்லையா? இதுல ஒரே ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கிறோம். சரிங்களா? அது வட்டவில். வட்டப்பரிதியின் ஒரு பகுதி என்னன்னு சொல்றோம்? வட்டவில்னு சொல்றோம். அடுத்து பொறுத்துக. இது எல்லாமே ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நமக்கு ஃபார்முலா தெரியணும். வட்டத்தின் பரப்பளவு 1. வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர்ட். இப்படி மேட்ச் பண்ணிடுமா? ஓகே. வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர்ட். அடுத்து வட்டத்தின் சுற்றளவு 2πr. வட்ட கோண பகுதியின் பரப்பளவு. இங்க பாருங்க, இங்கேயும் பரப்பளவு தானே வருது. இங்க வட்டம் வருதா? சோ வட்டத்தோட பரப்பளவு அந்த ஃபார்முலால வரணும். அப்ப எங்க இருக்கு? இந்த πr ஸ்கொயர்ட்னு வருதா? சோ இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ வட்ட கோண பகுதியின் பரப்பளவு θ/360 × πr ஸ்கொயர்ட். அடுத்து அரை வட்டத்தின் சுற்றளவு. எல்லாம் கவனிங்க, இது சுற்றளவு கேக்குறாங்க. அரை வட்டத்தின் சுற்றளவு இந்த இருக்கு. π + 2 × r. π + 2 × r. இதுதான் அரை வட்டத்தின் சுற்றளவு. அடுத்து கால் வட்டத்தின் பரப்பளவு. கால் வட்டத்தின் பரப்பளவு 1/4 πr ஸ்கொயர்ட். நம்ம வட்டத்துக்கு என்ன பார்த்தோம்? வட்டத்துக்கு πr ஸ்கொயர்ட்னு பார்த்தோமா? அப்ப πr ஸ்கொயர்ட்ல கால், இது வட்டம். கால் வட்டம்னா 4ல ஒரு பங்கு. அப்ப /4 போட்டுருவோம். ஓகேவா? சோ இதான் பிரிச்சு எழுதி இருக்காங்க 1/4 πr ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சர்ஸ், இந்த கூட்டு உருவங்கள்ல கணக்கு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபார்முலா படிச்சிருவோம். முதல்ல முக்கோணத்துக்கு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு முக்கோணம் தெரியும். இது அடிப்பக்கம், இது உயரம். அடிப்பக்கம் இங்கிலீஷ்ல பேஸ், அதனால முதல் எழுத்து பி. இது ஹைட், அதனால முதல் எழுத்து ஹச்னு எடுத்துக்கிருவோம். சரிங்களா? சோ ஃபார்முலா பரப்பளவுக்கு ½ × பேஸ் × ஹைட். இது பரப்பளவு. அதே இது சுற்றளவுக்கு ஃபார்முலா 3 பக்கங்களின் கூடுதல். இப்போ ஒரு முக்கோணம் இருக்கு. இது 4 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர் அப்படின்னா இதை 3 என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். இந்த 3 பக்கங்களையும் கூட்டணும். அதுதான் சுற்றளவு முக்கோணத்துக்கு. அடுத்து முக்கோணத்திலே நமக்கு அசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம்னு இருக்கு. சோ அதனால இங்க சமபக்க முக்கோணத்துக்கு கொடுத்திருக்காங்க. பாருங்க, இந்த 3 பக்கமும் சமம். இந்த இப்படி கொடுத்திருப்பாங்க. இது மேல இப்படி கோடு கொடுத்திருந்தாங்கன்னா இது 3ம் ஒரே மாதிரி இருக்கு. இங்க ஒரு கோடு ஒரு கோடு ஒரு கோடு தான் போட்டிருப்பாங்க. அப்ப 3 சமம்னு அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் நான் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இது இந்த வித்தியாசத்துக்காக கொடுத்திருப்பாங்க. 2 கோடு இப்படியும் கொடுக்கலாம். அப்ப இது இங்க 2 கோடு யூஸ் பண்ணா இங்கே 2 கோடு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இது 2 சமம்னு அர்த்தம். சரிங்களா?
சயின்ஸ் டீச்சர்ஸ்க்காக சொல்றேன். ஸோ இப்போ இந்த சமபக்க முக்கோணத்துல இது பக்கத்தின் அளவு ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது ஹைட்டு ஹச்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் பொதுவாக நம்ம அப்படித்தான் எடுப்போம். சரிங்களா? பக்கத்துக்கு ஏன்னு எடுப்போம், உயரத்துக்கு ஹச்னு எடுப்போம். இந்த சமபக்க முக்கோணத்துக்கு ஏரியா பரப்பளவுக்கு ஃபார்முலா பாருங்க, √3/4 a ஸ்கொயர்டு. அதாவது ஒன்றும் இல்லை, √3/4 இந்த பக்கத்தோட அளவு ஏதாவது கொடுத்துருப்பாங்க, 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரிங்களா? இவ்வளவுதான், சிம்பிள். இதுல வரக்கூடிய இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு இதே ஃபார்முலா இருக்கு. h = √3/2 × a. சரிங்களா? நல்லா கவனிங்க, பரப்பளவுக்கும் ஹைட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. பரப்பளவு √3/4 a ஸ்கொயர்ட். சரிங்களா? ஏரியா ஏன்னு போட்டுக்குருவோம். ஹைட்டுக்கு என்னன்னா இதுல அப்படியே பாதி ஆக்கிடணும். √3/4ல பாதி 2. அதே மாதிரி a ஸ்கொயர்டா அதுல பாதி ஆக்கிருங்க a. இவ்வளவுதான் விஷயம். பரப்பளவை பாதி ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும், ஹைட் வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், இதுவும் சுற்றளவு அதே தான், 3a கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட பக்க அளவு இது ஏ அப்படின்னா இது சமபக்க முக்கோணம் இல்லையா, இது ஏ அப்படின்னா இதுவும் ஏ, அப்ப கூட்டினா 3a வரும். அதனால 3a கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பக்கங்களின் கூடுதல் தான் அதோட சுற்றளவு. ஸோ இது பரப்பளவுக்கான ஃபார்முலா, இது சுற்றளவுக்கான ஃபார்முலா. அடுத்து 3வது வடிவம் நாற்கரம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது நாற்கரம், 4 பக்கம் இருக்கும், ஒரு மூளை விட்டம் இருக்கும், டயகோனல் இருக்கும், 2 ஹைட் இருக்கும். சரிங்களா? அதனால h1 h2 கொடுத்துருக்காங்க. வடிவம் தெரியணும். இப்ப நாற்கரத்துக்கு என்ன சொன்னேன், ஒரு மூளை விட்டம், டயகோனல், அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, 2 ஹைட் இருக்கும், அதனால h1 h2. ஸோ இது ஃபார்முலால வரணும். இதான் பரப்பளவுக்கான ஃபார்முலா, 1/2 × d × h1 + h2. இங்கேயும் சுற்றளவு 4 பக்கங்களின் கூடுதல் இந்த இருக்கா, இங்க ஒரு பக்கம், 2வது பக்கம், 3வது பக்கம், 4வது பக்கம், இந்த 4 பக்கத்தோட அளவையும் கூட்டணும்னா நமக்கு சுற்றளவு முடிஞ்சிடும். அடுத்து 4வது இணைகரம். செவ்வகம் அப்படியே சாஞ்சு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இணைகரம். கீழே இருக்கிறது பேஸ், அடிப்பக்கம். சரிங்களா? மேல இது வந்து உயரம், ஹைட்டு. ஸோ இதுக்கு பரப்பளவு ரொம்ப ஈஸி, பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்கணும்னாலே நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட செவ்வகம் மாதிரி தான். இந்த அடுத்தது பாருங்களேன், இது வந்து செவ்வகம், இது லென்த்து, இது பிரெத்து. செவ்வகத்துக்கு பரப்பளவு L × B, நீளம் இன்ட்டு அகலம். இது நீளம், இது வந்து என்னது, அகலம். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும்னா போதும். ஸோ இணைகரத்துக்கு பரப்பளவு ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட்டு. சுற்றளவு 2 × a + b. இதுல எது சார் a எது b அப்படின்னா, இந்த ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தோட அளவு a, இந்த பக்கத்தோட அளவு b. சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க,2 × a + b வரும். அடுத்து செவ்வகத்துக்கு நமக்கு பரப்பளவு தெரியும், L × b. சுற்றளவு 2 × L + b. அடுத்து லாஸ்ட் பாருங்க, சரிவகம் இருக்கும். 6வது வடிவம் சரிவகம். சரிவகம் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? கீழே பெருசா இருக்கும், மேல குட்டியா வந்து இப்படி சைடுல பிரியும். இது சரிவகம். இது சைடு, இது ஏன்னு வச்சுக்கோங்க, மேல இருக்கிறது பின்னு வச்சுக்கோங்க, உயரத்தை h. ஓகேவா? ஸோ இதுக்கு பரப்பளவு ஃபார்முலா 1/2 × h × a + b. 4 பக்கங்களின் கூடுதல், இது சுற்றளவுக்கான ஃபார்முலா. அடுத்து 7வது வடிவம் சாய் சதுரம். சதுரத்தை அப்படியே சாஞ்சிருந்தா அதுக்கு பேர் சாய் சதுரம். சதுரத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது அப்படியே அங்க பொருந்தும். இங்கேயும் 4 பக்கமும் என்னவா இருக்கும், சமமா இருக்கும். ஆனா 2 மூளை விட்டம் இருக்கும். சரிங்களா? மூளை விட்டம் டயகோனல் 2 இருக்கும், அதனாலதான் d1 d2ன்னு வச்சிருப்போம். dனா டயகோனல், ஸோ 2 டயகோனல் இருக்கனால d1 d2. ஸோ இதுக்கு பரப்பளவு ஃபார்முலா ½ × d1 × d2. சுற்றளவு 4a. சைடு வந்து என்னது, ஏவா, 4 பக்கம் இருக்கா, அதனால 4a. 4ஐயும் கூட்டணும், 4 பக்கத்தையும் கூட்டணும். சுற்றளவுனாலே எல்லா பக்கத்தையும் கூட்டணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சதுரம், லாஸ்ட் சதுரம், 8வது வடிவம். சதுரம்னா 4 பக்கம் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். இப்ப இது ஏ, ஒரு பக்கம் ஏனா 4 பக்கமும் என்னதான், ஏ தான். இது 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த 4 பக்கமே 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ இதுக்கு பரப்பளவு ஃபார்முலா a ஸ்கொயர்டு. a ஸ்கொயர்டு சொல்லலாம், இல்லைன்னா a × a. நம்ம தமிழ் என்ன பண்ணுவோம், பக்கம் இன்ட்டு பக்கம்னு படிச்சிருப்போம். அதே இது சுற்றளவு 4a. சரிங்களா? 4a, இல்லைன்னா 4 × பக்கம். டீச்சர்ஸ் இவ்வளவுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்க நல்லா தெரிஞ்சிட்டீங்கனாலே சம்ஸ் ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டு உருவங்கள் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. டீச்சர்ஸ் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 2023ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? நம்மகிட்ட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்கினவங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், விளக்கம் அவ்வளவு தெளிவா கொடுத்துருப்போம். ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆன்சரோட நிப்பாட்டி இருக்க மாட்டோம்,
அது எப்படி வருது, ஃபார்முலா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட பிரைஸ் வெறும் 200 தான். புக் வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே டீச்சர்ஸ், புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மார்க்குமே நம்ம பாஸ் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்காம நீங்க எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிராதீங்க. அவ்வளவு முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுக்கு சுற்றளவும் பரப்பளவும் நாம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பாருங்களேன், இப்ப சுற்றளவுனா என்ன, இந்த சைடுல இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ ஃபுல்லா நம்ம கூட்டணும். அவ்வளவுதான். இதான் கால்வட்டம். கால்வட்டம்னா இது என்னது, ஆரம். சோ எத்தனை ஆரம் இருக்கு, 1 2 3 4 4 ஆரம் இருக்கா. சோ 4 இன்ட்டு ஆரங்கள் வந்துரும். அதுக்கப்புறம் இந்த வளைவு பெண்டு இருக்கு பாருங்க, 1 2 3 4 சரிங்களா. இது 4 இருக்கு. அதனாலதான் கால்வட்ட விற்கலி நீளம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. அப்ப 4 இன்ட்டு கால்வட்ட விற்கலி நீளம் பிளஸ் 4 இன்ட்டு ஆரங்கள். டீச்சர்ஸ் திரும்ப சொல்றேன், இதுதான் கால்வட்ட வில். 1 2 3 4 இதோட மதிப்பை கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து இது வந்து ஆரம் 1 2 3 4 இதை கண்டுபிடிச்சுக்கணும். சரிங்களா. அந்த 4 இன்ட்டு ஆரம். இப்ப இது ரெண்டையும் கூட்டணும். ஏன்னா சுற்றளவுனா எல்லா வடியும் சேர்ந்து தானே, சுத்தியில இருக்க எல்லாத்தையும் தானே கூட்டணும். 4 அப்படியே போட்டுக்கோங்க. கால்வட்டம் வட்டத்தோட சுற்றளவு 2πr. கால்வட்டம்ன்றனால 1/4 போட்டுக்கணும். அப்ப 4 இன்ட்டு 1/4 இன்ட்டு 2πr பிளஸ் 4 அப்படியே போட்டுக்கோங்க. ஆரம் ஆரம்னா 6. ஃபார்முலா போட்டோமா, அந்த ஃபார்முலால கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா போதும். பாருங்க அப்படியே எழுதிக்கங்க. பைக்கு பதிலா 22/7 போடுங்க. ஆரம் ஆரத்துக்கு பதிலா 3.5 போடுங்க. ஏன்னா நமக்கு படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, இதா இருக்கா, இதை மட்டும் தூக்குங்க. இது வட்டமா, வட்டத்துல மையத்துல இருந்து இந்த வட்ட பரிதிக்கு போடுறோம்ல ஒரு லைன், அதுதான் ஆரம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் அப்படியே தனியா இங்க வருது இல்லையா. சோ இதுதான் நமக்கான ஆரம். ஆரம் எவ்வளவு, 3.5. அதான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். சோ இந்த ஆரத்துக்கு பதிலா 3.5 போட்டுறோம். ஓகே டீச்சர்ஸ். அது மாதிரி இங்க 6க்கு பதிலா 3.5. இப்ப இதை சிம்பிளை பண்ணா போதும். இங்க பாருங்க, இந்த 4 அடிச்சிருமா பெருக்கல் இருக்கிறதுனால. பாருங்க ஒரு 3.5 இங்க 2.3 2 இன்ட்டு 3.5 எவ்வளவு, 7. சோ இது ரெண்டையும் அடிச்சிடுறேன். 3.5 2 தடவை போட்டோம்னா 7ன்னு வந்துடும். சோ இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்ப இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுமா. அதனால இந்த வெறும் 22 மட்டும்தான் நிக்குது. சோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. இங்க 4 இன்ட்டு 3.5 4 இன்ட்டு 3.5 எவ்வளவு வரும், ஒண்ணு இல்ல 3.5னா 3 2 3 7. அப்ப 4 3 14 இருக்கா. அப்ப 14. சோ 22யும் 14யும் கூட்டிருங்க, 36 சென்டிமீட்டர். தோராயமா அந்த மதிப்பு தான் வருது. இதுதான் சுற்றளவு. சோ இந்த கொடுத்த கூட்டு வடிவத்துக்கு சுற்றளவு தோராயமா எவ்வளவு வருது, 36 சென்டிமீட்டர்னு வருது. அடுத்து இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பாருங்க இதுல எத்தனை சதுரம் பாருங்க, ஒரு சதுரம் இருக்கா. இது வந்து ஒரு சதுரம். அதனாலதான் இங்க எழுதிக்கிறோம் சதுரத்தின் பரப்பளவு ஃபர்ஸ்ட். அடுத்து 4 கால்வட்டம் வருதா, அதனால 4 கால்வட்டத்தின் பரப்பளவு. ரெண்டையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே டீச்சர்ஸ். சோ பரப்பளவு கண்டுபிடிக்கிறது இதுதான் விஷயம். ஒரே ஒரு சதுரம் வருது. இந்த படத்தை பாருங்க, ஒரு சதுரம் இருக்கு, 1 2 3 4 4 கால்வட்டம் இருக்கு. சோ ஒரு சதுரத்துக்கு பரப்பளவு 4 கால்வட்டத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சு கூட்டிருங்க. அப்ப மொத்தமா இதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். டீச்சர்ஸ் ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க. ஒண்ணு பரப்பளவு கேட்பாங்க, இல்லைன்னா சுற்றளவு கேட்பாங்க. ரெண்டையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு டைம் ஆயிரும் அப்படின்றனால ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க. இப்ப சதுரத்தின் பரப்பளவு நமக்கு ஃபார்முலா தெரியும், பக்கம் இன்ட்டு பக்கம். அதான் ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு போடுறோம். ஏங்கிறது இங்க பக்கம் பிளஸ் 4 இன்ட்டு கால்வட்டத்தின் பரப்பளவு. இப்ப 4 இன்ட்டு போட்டுட்டு கால்வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னது, πr ஸ்கொயர்ட் பை 4. இதைத்தான் அவங்க பிரிச்சு 1/4 πr ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. நமக்கு பக்கம் தெரியும் இல்லையா, பக்கம் எவ்வளவு 3.5 சென்டிமீட்டர். இப்பதான் பார்த்தோம். ஏ ஸ்கொயர்டுனால 3.5 2 தடவை போட்டுக்கோங்க. இந்த 4 கூட நம்ம கட் பண்ணிடலாம். பைக்கு 22/7ன்னு போடுங்க. 6 ஆரம்னா 3.5 சென்டிமீட்டரா. சோ 3.5 இங்க ஸ்கொயர்டு இருக்கிறதுனால நம்ம அதை 2 தடவை போட்டுக்கிறோம். இப்ப இதை சிம்பிளை பண்ண போறோம். 3.5ஐயும் 3.5ஐயும் பெருக்கணும்னா 12.25. ஓகேவா. சோ இதை கேன்சல் பண்ணலாமா, 1 3 2 3 7ன்னு வந்துடும். சோ இதை கேன்சல் பண்ணோம்னா 2ன்னு வந்துடும். 2ஐ இதே அடிங்க, 11 வரும். இப்ப 11 இன்டூ 3.5 எவ்வளவு வரும், 38.5ன்னு வந்துடும். சோ இப்ப இது ரெண்டையும் கூட்டிருங்க. கூட்டினோம்னா நமக்கு 50.75 வருது. ஓகே டீச்சர்ஸ். இங்க பரப்பளவு கவனிங்க. சுற்றளவு அப்படின்னா வெறும் அலகை மட்டும் எழுதணும். பரப்பளவு அப்படின்னா
அலகுக்கு மேல ஸ்கொயர் போடணும். இங்க சென்டிமீட்டர் அப்படின்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ரொம்ப முக்கியம். இல்ல அப்படின்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுவாங்க. தமிழ்ல சென்டிமீட்டர் அடுக்குல ஸ்கொயர் இல்லைன்னா சாணா போட்டு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேவா? சோ இது தெரிஞ்சுக்கணும். டீச்சர்ஸ் நம்ம லாஸ்டா பார்க்க போறது ஆய்லர் சூத்திரம். என்னன்னா F பிளஸ் V மைனஸ் E. Fனா ஃபேஸ், Vனா வெர்டெக்ஸ், Eனா எட்ஜ். இப்போ ஒவ்வொரு வடிவம் கொடுத்துட்டு அதுக்கு கேட்பாங்க. சரிங்களா? இப்ப கனசதுரம் கொடுத்துருக்காங்க. கனசதுரத்துக்கு எத்தனை ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஃபேஸ். பாருங்க நான் படம் போடுறேன். இதுதான் கனசதுரம். இப்ப இந்த கனசதுரத்துக்கு ஃபேஸ் பார்க்கணும். ஃபேஸ்னா முகப்பு. நம்ம பார்வைக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பாருங்க. இந்த முன்னாடி பக்கம் இருக்கு இல்லையா? சோ இது ஒரு பக்கம் வருமா? இதுக்கு பின்னாடி ஒரு பக்கம் இருக்குமா? ரெண்டா? அதே மாதிரி சைடுல இந்த சைடு ரெண்டு இருக்குமா? சோ ரெண்டு 4 ஆச்சு. அப்புறம் மேல கீழே இந்த சைடு இருக்குமா? சோ இதுல 2. அப்ப மொத்தம் எத்தனை வருது? 6 வருது. சோ இதே மாதிரி பார்க்கணும். அப்ப ஃபேஸ் வந்து என்னது? 6. இந்த கோடு இருக்குல்ல, கோடு ஜாயிண்ட் ஆகுதுல, அந்த இடத்துல ஒரு புள்ளி வருதா? சோ இதுதான் வெர்டெக்ஸ். எத்தனை புள்ளி இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. சோ வெர்டெக்ஸ் வந்து 8. எட்ஜ்னா இந்த கோடு, இந்த புள்ளிக்கு இடையில இருக்கு இல்லையா கோடு, இந்த கோடு தான் வந்து எட்ஜ். அப்போ 1 2 3 4. 1 2 3 4. அப்ப 4 + 4 8 ஆச்சா? அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாருங்க. 1 2 3 4. சோ இதுல ஒரு 4. அப்ப 8 நாளும் 12ன்னு வந்துரும். ஓகே டீச்சர்ஸ்? சோ இதுதான் நமக்கு, இதுவுமே லாஸ்டா நமக்கு கேட்ட கொஸ்டின். 2023ல கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கவனமா படிச்சுங்க. இப்ப கனசதுரத்துக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கு? 6 ஃபேஸ் இருக்கு. வெர்டெக்ஸ் 8 இருக்கு. எட்ஜ் 12 இருக்கு. சரிங்களா? இப்ப இது இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். இதுதான் ஆய்லர் சூத்திரம். F பிளஸ் V மைனஸ் E. F எத்தனை? 6. வெர்டெக்ஸ் எத்தனை? 8 மைனஸ் E எத்தனை? 12. 6 8 கூட்டுங்க 14. 14ல 12 கழிச்சிட்டோம்னா 2. சோ இந்த ஆய்லர் சூத்திரம் அப்படிங்கிறது F பிளஸ் V மைனஸ் E யோட மதிப்பு எப்பயுமே 2 தான் வரும். அதான் சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் நமக்கு ஆய்லர் சூத்திரம். இந்த கொடுத்திருக்காங்க பாருங்க. F பிளஸ் V மைனஸ் E ஈக்குவல் 2 என்ற உறவானது ஆய்லர் சூத்திரம் ஆகும். சோ அப்ப நம்ம கேட்கலாம் ஆய்லர் சூத்திரம் என்ன அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். டீச்சர்ஸ் இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு பயிற்சி கணக்கு இருக்கு. ஒரு கன செவ்வகத்தின் 3 பரிமாணங்கள். கன செவ்வகம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு செவ்வகம், 2 செவ்வகம் போடுங்க. செவ்வகம் போட்டுட்டு இதை ஜாயின் பண்ணுங்க. இதான கன செவ்வகம். இந்த கன செவ்வகத்துக்கு எத்தனை பரிமாணங்கள் கேட்கிறாங்க பாருங்க. ஒரு நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், அப்புறம் உயரம் இருக்கும். இப்ப நீளம், அகலம், உயரம். சோ 3 வரும். ஒரு கன செவ்வகத்துக்கு எத்தனை பரிமாணம்? 3 பரிமாணம். நீளம், அகலம், உயரம். ரெண்டாவது பாருங்க, 2க்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி. இதுக்கு ஆன்சர் உச்சி. மூணாவது, ஒரு கனசதுரத்திற்கு எத்தனை முகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்பதானே பார்த்தோம். கனசதுரத்துக்கு எத்தனை முகங்கள் இருக்கும்? 6 முகங்கள் இருக்கும். படம் போடுவோமா? பாருங்க, இது கனசதுரம். முகங்கள் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதை கவனிங்க. இது ஃப்ரண்ட் சைடா? ஃப்ரண்ட். இதுக்கு அது மாதிரி பேக் சைடுல இருக்குமா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்னது? ஒரு 2 வரும். அப்புறம் சைடுல இந்த சைடு சைடுல ஒரு 2. அப்புறம் டாப் அண்ட் பாட்டம், மேலையும் கீழையும் ஒரு 2. இப்போ மொத்தம் நமக்கு எத்தனை வருது? 6 வருது. அப்ப 6 முகங்கள் இருக்கும். 6 ஃபேசஸ் உண்டு. அடுத்து 4வது கேள்வி, ஒரு திண்ம உருளையின் குறுக்கு வெட்டு தோற்றம். இங்க பாருங்க, ஒரு உருளை இருக்கு. இந்த உருளை அப்படியே வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன். குறுக்க வெட்டணும்னா இந்த மேல என்ன வரும்? நமக்கு ஒரு வட்ட வடிவம் தெரியும். சோ இதுக்கு ஆன்சர் வட்டம். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு 3D வடிவத்தின் வளையானது 6 சதுர வடிவம். கவனிங்க, சதுர வடிவ தளங்களை பெற்று இருந்தால் அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஒண்ணு இல்ல, சதுர வடிவத்துக்கு 3D ஃபேஸ் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சதுரத்தை 3Dல பார்த்தோம்னா அது என்னது? கனசதுரம். இதுதான் அப்ப நம்ம வரைஞ்சோம் இல்லையா? இது சாதாரண சதுரம். இதுக்கு 3D ஃபேஸ். இப்படி போட்டோம்னு வச்சுங்களேன், 3D போட்டோம்னா என்ன வந்துடும்? கனசதுரம் கிடைச்சிரும். சோ இதுக்கு ஆன்சர் கனசதுரம். அடுத்து 2வது பொறுத்துக கொடுத்திருக்காங்க பாருங்க. இது கன செவ்வகம், இது உருளை, இது சதுர பிரமிடு, இது முக்கோண பிரமிடு. ஓகே டீச்சர்ஸ்? சோ இவ்வளவுதான். புக் பேக்ல இவ்வளவுதான். இதுக்கு மேல படிக்க வேண்டியது கிடையாது. டீச்சர்ஸ் இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடியது ஆய்லர் சூத்திரம். இத யூலர் சூத்திரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஸ்பெல்லிங் EULER.
டீச்சர்ஸ் மேக்ஸுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சே ஆகணும் சரிங்களா? ஸோ அதுதான் 100% நமக்கு வெற்றியை கொடுக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நம்ம இந்த புக்கு சொல்லியிருந்தோம். புக்கோட பிரைஸ் வெறும் 200 தான் கொரியர் சார்ஜோட சேர்த்து. இந்த புக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.